பரதநாட்டியம் அப்படின்னு சொன்னாலே மார்க்கத்தில் முக்கியமான பகுதி பதவர்ணம். தண்டாயுதபாணி பிள்ளை அவர்களுடைய பதவர்ணம் பூர்வி கல்யாணி ராகத்தில் அமைந்துள்ளது. தாளம் ஆதி. இதில் ஒரு பல்லவி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சாமியை வர சொல்லடி சகியே குமார. இந்த குமார சாமியை எப்படி அழைச்சிட்டு வர்றது அப்படின்னு தோழிக்கிட்ட தூது விடுறா அந்த நாயகி. அதை எப்படின்னா, ஒரு பதார்த்தத்தை எப்படி எடுக்கணும்னா, சாமியை வர சொல்லடி சகியே குமார. இந்த மாதிரி கைகள் பதார்த்த கை. இப்போ இன்ன காரணத்தினால முருகன் மேல் நான் ஆசை கொண்டுள்ளேன், அதனால போய் நீ நாயகனாகிய குமரனை அழைத்து வா அப்படின்றது காரணார்த்த கை. அதற்கு காரணம் அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்ருங்காரம் பொதிந்து இருக்கிறதுனால ஒரு முருகன் மயில் மீது ஏறி அமரும் முருகனை அழைத்து வா அப்படின்னு சொன்னால் பொருத்தமாக இருக்கும். ஆறுமுகமாகிய அந்த முருக கடவுளை அழைத்து வா அப்படின்னா பொருத்தமாக இருக்கும். அசுரனை வதம் செய்த முருகனை அழைத்து வா அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல பொருத்தமாக இருக்காது. ஸோ எந்தெந்த இடத்துல ஒரு ஸ்ருங்கார பாவம்னா எப்படி அதுக்கு பொருத்தமான ஒரு காரணார்த்த கைகள் பண்ணணும், எந்த இடத்துல ஒரு சஞ்சாரி பாவம் பண்ணணும் அப்படின்னு நம்ம பழமையான நட்டுவனார்கள், ஒரு நடன கலைஞர்கள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணுறத ஆங்கிக அகாடமி எடுத்து பண்ணுது.